வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் பிசி பில்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மலான ஒரு பிசி பில்ட் தான். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தூத்துக்குடியில் இருக்கார். ஸோ தூத்துக்குடியில் இருக்கிற அவர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும் அவர் வாங்கி வச்சுட்டார். பிகாஸ் இந்த ப்ராசஸர் வந்து ஆஃபரில் வந்துச்சு அமேசானில். ஸோ அந்த டைமில் இந்த ப்ராசஸர் மட்டும் வாங்கி வச்சுட்டாரு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ப்ராசஸர் வந்து அவர் அங்கேருந்து சென்ட் பண்ணார் பார்சல் மூலமாக. நம்ம வந்து மீதி காம்போனன்ட்ஸ்லாம் இங்கே வந்து வாங்கியிருக்கோம். இங்கே வாங்கிட்டு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பில்டு பண்ணி நம்மளுக்கு வந்து அவருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி எடுக்கப்பட்டது. ஆக்சுவலி இந்த லாக்டவுன் நம்ம சென்னையில் லாக்டவுன் இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் முன்னாடியே வந்து இந்த வீடியோ எடுத்து அவருக்கு வந்து இதை வந்து சென்ட் பண்ணிட்டேன், சிஸ்டம் வந்து சேஃபாக சென்ட் பண்ணிட்டேன், அவருக்கு வந்து சேஃபாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நடுவில் நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்க காம்போனன்ட்ஸ் பற்றியும் அப்புறம் பிசி பில்டோட டைம் லாப்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஃபர்தராக வந்து இந்த பார்ட்ஸ்லாம் ஏன் சூஸ் பண்ணோம், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வரும் இந்த பார்ட்ஸ் சூஸ் பண்ணுறது மூலமாக, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் பிசி பில்ட் அப்படின்னு சொல்லலாம். 55,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே ஒரு பிசி பில்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஆஃபர் ப்ரைஸை வந்து நான் சொல்கிறேன், அந்த ப்ரைஸில் வந்து அவர் வாங்கினார். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 55,000 ரூபாயிலேருந்து 56,000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு இந்த பிசி ஃபுல்லாகவே வந்து அடங்கிடும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் வந்து நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஜிமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லைக் பட்டன் கீழே கொடுத்துருக்கேன். லைக் தட்டிட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்து இதே முறை ஒரு அற்புதமான ஒரு பிசி பில்டை நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பில்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Ryzen 7 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 7 2700 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 12,000 அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர் இது. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஜென் தான். ஸோ தேர்ட் ஜென் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் வந்து ஒரு ஆஃபரில் 12,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸர் வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு 8 கோர் ப்ராசஸர் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். பிகாஸ் 8 கோர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமிங் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். பிகாஸ் கோர் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும் ஆப்வியஸாக. அதனால் வந்து அவர் வந்து இந்த போனது நான் எதுவும் எந்த ஒரு லைக் ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயமாக நான் சொல்லலை. பிகாஸ் நல்ல ப்ராசஸர் தான், அதனால் அவர் பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸர் கூட நம்ம பேர் பண்ணுற மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து B450 மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்ராக்லேருந்து B450 Pro 4 அப்படிங்கிறது. இந்த மதர் போர்டோட ப்ரைஸ், ப்ராசஸரோட ப்ரைஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வந்து கொடுத்துறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மதர் போர்டு வந்து நம்ம சூஸ் பண்ண முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பவர்ஃபுல்லான GPU வேணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஓவரால் சிஸ்டம் வேணும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு மதர் போர்டு கூட போகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ GTX மதர் போர்டு. பட் நம்மளுக்கு தேவையான ஸ்லாட் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 M.2 ஸ்லாட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராஃபிக் கார்டும் போட்டுக்கலாம், இல்லை வந்து கேப்சர் கார்டு அந்த மாதிரி போடுறதுனாலும் அதுக்கும் ஸ்லாட் PCI ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது RGB எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம RGB இந்த சிஸ்டத்தில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் வந்து RGB ஸ்டிப்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் RGB நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கம்மியாக ரேஞ்சோட மதர் போர்டுக்கே நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ அதனால் இந்த மதர் போர்டு வந்து பெஸ்ட்டாக ஒரு மதர் போர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8GB ரேம் வந்து கார்ஷியர் வெஞ்சன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 8GB ரேம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் கேம்ஸ்லாம் விளாட நம்மளுக்கு 8GB தாராளமாக போதும். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க்ஸ்க்கும் 8GB போதும். வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு 8GB போட்டு 16GB அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 32GB வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல விஷயம் மைக்ரோ GTX மதர் போர்டில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம சூஸ் பண்ண மதர் போர்டில். பிகாஸ் சில மதர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா 2 இதுதான் இருக்கும், ரேம் ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி அப்படின்னா. நம்ம வந்து ஃபியூச்சர்லையும் அப்கிரேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனிஸ் எப்பயுமே அதுதான் சூஸ் பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கூட நம்ம வந்து VS 550 வாட் கார்ஷியர்லேருந்து போயிருக்கோம். ஸோ VS 550 வாட் வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS 450 வாட் பவர் சப்ளையை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பவர் சப்ளை ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 550 வாட் ஒரு சேஃப்டிக்காக
வச்சேன். அதாவது ஃபியூச்சர் ப்ரூஃப்காக நான் வந்து 550 வாட் சூஸ் பண்ணேன். டெஃபினட்டாக நம்ம பட்ஜெட்குள்ளே இதுவும் அடங்கிடும். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் கிராஃபிக் கார்டு. ஸோ கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTX 1650 சூப்பர் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கேலக்ஸி நல்ல கம்பெனியாக அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. கேலக்ஸி இன்னும் 3Dலாம் நல்ல கம்பெனியாக அப்படின்ட்டு. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனி. ஓவரால் ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எதுவுமே பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா இருக்காது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சொல்கிறேன். அதனால அவங்க வந்து ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு பட்ஜெட்டில் வேணும், பட்ஜெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சிஸ்டம் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட போகிறது நம்மளுக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ப்ராஃபிட்டான விஷயமா இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ப்ராசஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக் கார்டுக்கு தான் நம்ம வந்து நிறையவே லிட்டரலாக செலவு பண்ணுவோம் ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மதர் போர்டு அந்த மாதிரி வரும். ஸோ இது ரெண்டுத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கம்மி பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூட பர்ஃபார்மன்ஸ்க்கு வேறு கம்பெனியில் வாங்குறது மூலமாக நம்மளால் கம்மி பண்ண முடியும்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதுக்கே போகலாம். பிகாஸ் வந்து நம்மள மற்ற இதெல்லாம் நம்ம வந்து காசு இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அந்த இதுக்கு விட்ட காசை. ஸோ அதனால் நம்ம வந்து கேலக்ஸியோட நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஓசி எடிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 1650 சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக மாடர்ன் கேம்ஸ் எல்லாமே வந்து 100 FPSல ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் ஃபுல் HDயில் நம்ம வந்து ரன் பண்ணலாம். மீடியம் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா ரொம்ப இப்போ Red Dead Redemption 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் வார்ஃபேர் இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாகவே ரன் பண்ணலாம். வார் ஜோன்லாம் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து மீடியம் செட்டிங்ஸில் 100 FPS மேலே இந்த கிராஃபிக் கார்டுனால புஷ் பண்ண முடியும். அதனால தான் இந்த கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணோம். ஸோ இந்த சிஸ்டம்னால ஸ்டீம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக பண்ண முடியும். எதனால் பார்த்தீங்கன்னா 8 கோர் சிஸ்டம் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். CPU வந்து சூஸ் பண்ணதுனால நம்மளால் அட் அண்ட் டைம் கேமிங்கும் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதை ஸ்டீமும் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் லேகும் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து 8 கோர் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறது. என்ன தான் Ryzen 3rd gen வந்து Ryzen 5 3rd gen வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 8 கோர் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக் கார்டு வந்து இப்போ இருக்கிற எல்லா கேம்ஸும் விளையாடுறதுக்கு ஓகேவான ஒரு கிராஃபிக் கார்டு. அதனால் ரெண்டுத்தையும் பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வரும். கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் அதுக்கும் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஓகேவா தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் இதில் எவ்வளோ அதாவது என்ன லெவலுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 4K ப்ராஜெக்ட்ஸை நம்மளால் எடிட் பண்ண முடியும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 8 கோர் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கு லைவ் டைம் ரெண்டரிங்க்கு 8 கோர் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GPU வந்து நல்ல GPU தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் DDR6 டைப் வேறு உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸாக சூப்பராக தான் இருக்கும் நம்மளுக்கு. இருந்தாலும் AMDயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் வந்து இதுதான் பண்ணியிருக்கோம். எதனாலனா பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து கேமிங்கும் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனால இந்த மாதிரி ஒரு கிராஃபிக் கார்டு கூட நம்ம போயிருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான பில்டாக தான் இருக்கும் இது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது M.2வும் போயிருக்கும். அதே மாதிரி 1TB HDDயும் போயிருக்கும். M.2 என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்ஸ்டோனில் வந்து M.2 யூஸ் பண்ணியிருக்கோம். 240GB M.2. ஸோ டெஃபினட்டாக M.2 தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா M.2ன்னு இல்லை, SSD எதாக இருந்தாலும் ஓகே. அது வந்து டெஃபினட்டாக சிஸ்டமுக்கு தேவை. எதனால ஓவரால் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பழைய சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு மெயினாக தெரியக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டோரேஜ் மூலமாக தான் ஸ்பீடாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம M.2 போனது. ஸோ பூட்டிங் டைம் ஸ்பீடாக இருக்கும், சாஃப்ட்வேர் லோடிங் டைம் ஸ்பீடாக இருக்கும், ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும் SSD இல்லை M.2 யூஸ் பண்ணுறது மூலமாக. 1TB ஹார்ட் ரைஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லார்ஜ் டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்க, கேம்ஸ் நிறையா டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து PC பில்டு ஒரு டைம் லேப்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்டெக்ல வந்து ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நான் டெஃபினட்டாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் கேபினெட் தான். பட் எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கேபினெட்லேயே 3 ஃபேன் வருது. அதில் 2 ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட்டோட வருது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி RGB நம்மளோட முக்கியமான கான்செப்ட் கிடையாது இதில். பட் வந்து ஃபேன்லேயும் நம்மளுக்கு வந்து கேபினெட்லேயும் நம்மளுக்கு வந்து 2 ஃபேன் ப்ளூ கலரில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் கூட கொடுக்குற ஷெல்த் கூலர்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து RGB லைட் வந்து வரும் ரிங் மாதிரி. ஸோ அதுவும் வந்து சிஸ்டமோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எதுவும் இம்ப்ரூவ் பண்ணாது. பட் வந்து ஒரு ஆஸ்தட்டிக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேபினெட்டும். ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேபினெட் அப்படின்னு தான் சொல்லலாம். PC பில்ட் வீடியோ பாருங்கள், பார்த்து நம்ம வந்து இதை பற்றி மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ எஸ் கைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த பிசி பில்டை ஆல்ரெடி தூத்துக்குடிக்கு அமுச்சு வச்சுட்டோம். அவரும் ரிசீவ் பண்ணிட்டார் சேஃபாக. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் உங்களுக்கும் வேணும், அதாவது ஆல் ஓவர் நம்ம இந்தியாவும் பண்ணுறோம். உங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாராவது பார்த்து உங்களுக்கு வந்து நான் இங்கே இருக்கேன் ப்ரோ, அங்கே இருக்கேன் ப்ரோ, உங்களால் சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் சென்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பிசி பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஜிமெயிலில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து நம்ம பில் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துக்கே சென்ட் பண்ணுறோம். வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கேன் ப்ரோ, இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நம்ம வந்து பிசி பில் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக சேஃப் பேக் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதில் நீங்கள் வந்து இந்த பில்டே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து தூத்துக்குடி கஸ்டமருக்காக, அதாவது ஒரு சப்ஸ்கிரைபருக்காக பண்ணோம் நம்ம இந்த பில்டை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை வந்து ஜிமெயில் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து பில் பண்ணி நீங்கள் கேட்குற காம்பனன்ட்ஸ்க்கே நம்ம வந்து பில் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக உங்களை வந்து ரீச் ஆகிடும். ஸோ மறந்துடாதீங்க, என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிசி பில்ட் வேணும்னா. அதே மாதிரி இந்த பிசி பில்டோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து நிறைய பெஞ்ச் மார்க்ஸ்லாம் இந்த பிசி பில்டை பற்றி எடுக்க முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைமில் இருந்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 19 வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுன். ஸோ 18 நான் சென்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி டைம் தான் இருந்துச்சு. 16 ஆரம்பித்து நம்ம வந்து அவர் வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ரைசன் ப்ராசர் வரதான் மெயினாக லேட் ஆச்சு. அவர் வந்து பேமெண்ட் வந்து முன்னாடியே நம்மளுக்கு பண்ணிட்டாரு. ஸோ முன்னாடியே நம்ம வந்து காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம் ரெடியாக. ப்ராசர் மட்டும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 17 அன்றைக்கி ஈவினிங் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட நைட் டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு 17 அன்றைக்கி. அப்போ தான் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து மிட் நைட்டில் ரெடி பண்ணி காலையிலக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து பார்சல் பண்ணிட்டோம். அதாவது கொரியர் சர்வீஸ் மூலமாக அனுப்பிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸ்லாம் அவ்வளோவா எடுக்க முடியல. பட் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினான எஃபிஎஸ் கேம்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து 200 எஃபிஎஸ் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஹை அண்ட் கேம், அதாவது ரெட் ரெடெம்ப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு வார்ஃபேர் இருக்குது, அப்புறம் வந்து வார் ஜோன் இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீடியம் செட்டிங்ஸில் ஃபுல் ஹெச்டிலேயே நம்மளுக்கு வந்து 100 எஃபிஎஸ் மேலே இருக்கும். ஸோ விளையாடக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடுறதோட சூப்பராகவே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்டீம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஸ்டீம் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டீமும் பண்ணலாம், கேமும் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை 8 கோர் இருக்கிறதுனால. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எடிட்டிங்க்கும் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது போல் ஒர்க்ஸும் நம்ம வந்து இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரீமியர் போடுற 4K ப்ராஜெக்ட் கூட எடிட் பண்ணலாம், எந்த ஒரு ஸ்டட்டரும் ஆகாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இது போன்ற நிறைய வீடியோஸ் வேணுமாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பிசி பில்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.